கிடைக்கும். அந்த கீரை கிடைக்காத போது கூட மணத்தக்காளி அந்த விதைகள் இருக்கிற அந்த தக்காளி பழங்களை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இதுவும் உடல் சூட்டை ஃபுல்லாக குறைச்சி வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் குறைக்கும். இதை வந்து எண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரையை சேர்க்கவே கூடாது. ஏன்னா இந்த கீரையை வந்து அதாவது நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம், நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு ஃபைபர் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய கோங்குரா அப்புறம் முளைக்கீரை இந்த மாதிரி பல கீரைகள் சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஃபைபர் சேர்த்து சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், ஈஸி டைஜஷன் ஆகும் நான்வெஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மணத்தக்காளி கீரையை நான்வெஜ்ஜோட சேர்த்து சமைக்கவே கூடாது. இந்த மணத்தக்காளி கீரையை வந்து பித்தம் தணிக்கும், தாகத்தை தணிக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். இந்த 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டே வரணும். தாகம் அடிக்கடி எடுக்குது, இப்போ மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு நல்ல தாகம் எடுக்காது, நல்ல உடம்புல உள்ள நீர் சத்தை வந்து அதிகமாக்கி